ஸோ நல்ல கேள்வி. மேனேஜ்மெண்ட்டில் ஹெச்ஆரில் எஸ்பெஷலி நம்ம ஹெச்ஆர் இன்டர்வென்ஷன் பண்ணும்போது இந்த விஷயம் சொல்லுவோம். ஃபீட்பேக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம செய்கிற வேலை நம்ம சிறப்பாக தான் செய்கிறோமா, எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லா எம்ப்ளாயி மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஆனால் அது கேட்கறதுக்கு மட்டும் மனசு வராது. ஏன் மனசு வராது? ஒருவேளை நம்ம கேட்டு நீ சரியாகவே பண்ணலன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி ஒரு தயக்கம் இருக்கும். அதனால சூப்பர்வைசர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபீட்பேக் கொடுக்கணும். ஓப்பனாகவே வீக்லி ரிவ்யூ மீட்டிங், டெய்லி ரிவ்யூ மீட்டிங், டெய்லி ஹடில் மீட்டிங், மந்த்லி ரிவ்யூ மீட்டிங், இதுக்கு தான் வச்சுருக்காங்க. நம்ம ஃபீட்பேக்கை ஓப்பனாக கொடுக்கலாம். அந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது குறையாக சொல்லாமல் இப்படி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், இதை கொஞ்சம் இப்படி இம்ப்ரூவ் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லார் எதிரையும் குறைய மட்டும் சுட்டி காமிக்காம அந்த ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக அது மாறும்பொழுது எல்லாருமே அதை எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் பர்சனை அட்டாக் பண்ணல, அந்த ஒர்க்கை இம்ப்ரூவைஸ் பண்ணுவதற்கு உண்டான இன்புட்டை கொடுக்குறீங்க. இட்ஸ் கால் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். இதை எல்லா சூப்பர்வைசர்ஸும் எல்லா டீம் லீடும் அவங்க டீமுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது பர்சனை அட்டாக் பண்ணக்கூடாது. அதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இது ஒரு நல்ல ஆரோக்கியமான டீமை பில்டு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.